இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 250 வேகன்சிஸ் ஃபார் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8/8/2026லேருந்து 24/8/2026 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 8/8/2026 to 24/8/2026 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் வந்து 8/8/2026, க்ளோசிங் டேட் வந்து 24/8/2026. டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் என்னென்ன ஸ்டேட்டுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். இந்த 4 ஸ்டேட்டுக்கும் லோக்கல் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ், கர்நாடகா, கன்னடா, மகாராஷ்டிரா, மராத்தி, குஜராத் வந்து குஜராத்தி. மொத்தம் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 250 கொடுத்துருக்காங்க. கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் மினிமம் வந்து ஏஜ் 20 அண்ட் மேக்ஸிமம் வந்து 30. ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் டிகிரி முடித்தவங்க அந்த ஜாப்புக்கு நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 years, OBCக்கு பார்த்தீங்கன்னா 3 years, PWPDக்கு 10 years. தென் வந்து 1984 years பர்சன்ஸ் அஃபெக்ட் த 1984 years பார்த்தீங்கன்னா 5 years. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 years கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு தென் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸில் அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட் கொடுத்துட்டு உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுனால ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நேம், நம்மளுடைய நேம் எதுவோ அது நம்ம இதில் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் மிடில் நேம் இருந்துச்சுன்னா டைப் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பரில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். தென் இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இமெயில் டைப் பண்ணிவிட்டு தென் செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. தென் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நேஷ்னல் பேங்க்கில் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ மொபைல் நம்பருக்கு நேராக வெரிஃபை ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடிக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டி செக்யூரிட்டி கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு தென் சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுறீங்கனாலும் உங்களுடைய கேப்சா கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு தென் சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இமெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ரன் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் கைட்லைன் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃப் இமேஜோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் த ஃபைல் ஷுட் பி பிட்வீன் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். டைமென்ஷன்ஸ் வந்து 200 × 230 பிக்சல்ஸில் இருக்கணும். அதே மாதிரி ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் பிக்சராக இருக்கணும். உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேப்ஸ் கேட்ஸ் அண்ட் டார்க் கிளாஸஸ் ஆர் நாட் அக்செப்டபிள். உங்களுடைய ஃபேஸ் கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட வெப்கேம் மூலமாக உங்களுடைய லைவ் கேப்சர்ஸ் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட உங்களுடைய லைவ் கேப்சர்ஸ் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தென் சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பென்னால் நீங்கள் சைன் பண்ணி தென் அதை ஸ்கேன் பண்ணி அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். டைமென்ஷன்ஸ் வந்து 140 × 60 பிக்சல்ஸில் இருக்கணும். சைஸ் ஆஃப் த ஸ்கேன்ட் இமேஜ் இஸ் நாட் மோர் தென் 20 கேபி. 20 கேபியை விட ஜாஸ்தி உங்களுடைய சிக்னேச்சர்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட்டில் ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஸ்கேன் ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு லைவ் கேப்சர் இமேஜஸை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். தென் ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்டில் ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதை டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர்ஸை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜஸ் தமிழ் நம்மளை செலக்ட் பண்ணிக்கணும். ஆர் யூ ப்ரொஃபிஷியன்ஸ் இன் ரீடிங் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் எனி ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபை லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்டோட அஃபிஷியல் லோக்கல் லாங்குவேஜ் வந்து நமக்கு ரீட் பண்ண ரைட் பண்ண ஸ்பீக் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். அதில் நம்ம எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா do you have the 10th or 12th standard mark sheets certificate evidencing having studied official local language. நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் படித்ததற்கான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 10th and 12th மார்க் ஷீட்ஸ் தான். அது உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. நம்ம எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஆர் யூ பர்சன் வித் பெஞ்சுமா டிசபிலிட்டியை 40% ஆஃப் அபோவான்னு கேட்காங்க. டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய டைப் ஆஃப் டிசபிலிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சப் டைப் ஆஃப் டிசபிலிட்டி ஃபார் ஐடி அண்ட் அதர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். டூ யூ நீட் த காம்பன்சரி டைம் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவைப்படுமான்னு கேட்டிருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். தென் பார்த்தீங்கன்னா ஆர் யூ சஃபரிங் த செபரல் பாலசி அண்ட் யுவர் ரைட்டிங் ஸ்பீட் இஸ் அஃபெக்டட். உங்களோட ரைட்டிங் ஸ்பீட் வந்து அஃபெக்டாக இருந்திருக்கா? செபரல் பலசியால் உங்களோட ரைட்டிங் ஸ்பீடு வந்து அஃபெக்டாக இருந்திருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். டாமினன்ட் ரைட்டிங் ஹேட் இஸ் அஃபெக்டடான்னு கேட்டிருக்காங்க. ரைட்டிங் ஹேண்ட் அஃபெக்டாக இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். அப்படின்னா ஆர் யூ சைல்ட் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தோஸ் ஹூ டைட் இன் 1984 இயர்ஸ். 1984 நடந்த கலவரத்தில் இறந்தவர்களுடைய குழந்தைகளா அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஆர் யூ அன் எக்ஸ் சர்வீஸ் மேனா அல்லது கமிஷனர்ட் ஆஃபீஸ் டூரிங் எமர்ஜென்சியா, கமிஷனர்ட் ஆஃபீஸ் இசிஓ அல்லது எஸ்எஸ்சிஓவான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் பீரியட் என்னங்கிறத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுங்கிற அந்த டீட்டெயில்ஸை வச்சு வேறு பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கணும். ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். தென் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட் எதுவோ அது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எக்ஸாமினேஷன் ஸ்டேட் ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு கொடுத்துருக்காங்க, கன்னியாகுமரி, நாகர்கோவில், மதுரை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தென் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். டூ யூ ஹாவ் த ட்வின் பிரதரா சிஸ்டரான்னு கேட்டிருக்காங்க. ட்வின் சிஸ்டர் அல்லது பிரதராக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும், அப்படிலாம் நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கணும். இப்போ மேரிடாக இருந்தீங்கன்னா ஸ்பௌஸ் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ஃபார் கரஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் 1 and 2ல் நம்முடைய ஸ்ட்ரீட் நேம் அண்ட் நம்பர் எல்லாத்தையுமே நம்ம டோர் நம்பர் எல்லாத்தையுமே நம்ம டைப் பண்ணிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அது நம்ம டைப் பண்ணிவிட்டு ஸ்டேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தென் பின்கோட் நம்பர் நம்ம டைப் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இப்போ சேமாக இருந்துச்சுன்னா இதில் டிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே இதில் காப்பி அண்ட் பேஸ்ட் ஆகிடும் இந்த பெர்மனன்ட் அட்ரஸில். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் கேட்டிருக்காங்க. உங்களோட கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வேணும்னா நீங்கள் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். தென் வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன்ஸ் அண்ட் ஈக்குவலன்ட் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய டிகிரி சப்ஜெக்ட் அல்லது ஸ்ட்ரீம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், மேனேஜ்மெண்ட், அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுடைய ஸ்ட்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதர்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய ஸ்ட்ரீமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பாசிங் எந்த இயரில் நீங்கள் கிராஜுவேஷன்ஸ் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கிளாஸ் அல்லது கிரேடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். டிகிரி சப்ஜெக்ட் அல்லது ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பாசிங் எந்த இயரில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர், டேட் அண்ட் டைமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கிளாஸ் அல்லது கிரேடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரெசண்ட்டில் நீங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங்கில் இருந்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒர்க்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் உங்களுடைய நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டெசினேஷன் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீஸ் வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நேச்சர் ஆஃப் டியூட்டிஸை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். இப்போ ப்ரெசண்ட்டில் ஒர்க்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ரீசன் ஆஃப் லீவிங் வந்து நீங்கள் எழுத வேண்டிய தேவை இருக்காது. தென் இயர், மந்த் அண்ட் டேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெதர் டிசையர் ஆஃப் டேக்கிங் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் என்னென்ன கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா SC ST OBC மைனாரிட்டி கம்யூனிட்டிஸுக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா நீங்கள் எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ் நோன்னு கேட்டிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ரீட் பண்ண, ரைட் பண்ண, ஸ்பீக் பண்ண தெரிஞ்சிருந்துருக்கணும். தென் வேறு என்ன லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். தென் ரைட் பண்ண தெரிஞ்சுன்னா அதே மாதிரி, ஸ்பீக் பண்ண தெரிஞ்சுன்னா அதே மாதிரி நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பேசிக் அண்ட் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகும். நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆன் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் ஆஃப் த டேட்டா என்டர்ட் வில் பி பெர்மிட்டட்.
என்னன்னா நீங்கள் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாஸில் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அதனால கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எடிட் பண்ண வேண்டியது இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து பேக்குங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு தென் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ரொசீஸ் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ். ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் தான் இருக்கும். இதில் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டிங்கன்னா ஆர் யூ ஷுர் டு கண்டினியூ கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸாக நமக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதை கைட்லைன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் சைஸ் வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபைல் டைப் வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். அதோட ஃபைல் டைப் வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். இவங்க கொடுத்துருக்க இந்த பேசேஜஸை உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி தென் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸில் சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லெஃப்ட் தம்பை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன்ஸ்லேயும் அதே மாதிரி உங்களுடைய சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஹேண்ட் ரிட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். தென் இதில் தெரிகிற செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பே வயா பில் டெஸ்க்குன்னு இருக்கும். அது கீழே செக்யூரிட்டி கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி கோடை நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். டூ யூ வாண்ட் டு சப்மிட்னு கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், வேலட் அல்லது கேஷ் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பே பை கிரெடிட் கார்டு அப்படின்னா கார்டோட நம்பர் வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும். அதோட எக்ஸ்பிரேஷன் டேட்டு, இயர் அண்ட் சிவிவி அல்லது சிவிசின்னு கொடுத்துருப்பாங்க. அது பின்னாடி கார்டுக்கு பின்னாடி ஒரு 3 நம்பர் இருக்குது. அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு கார்டு ஹோல்டர் நேம் வந்து டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் தான் டெபிட் கார்ட்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கார்டோட நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். எக்ஸ்பிரேஷன் டேட் டைப் பண்ணிக்கணும். கார்டு ஹோல்டர் நேம் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். வேலட் அல்லது கேஷ் கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுடைய வேலட் அல்லது கேஷ் கார்டை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வேலட் அல்லது கேஷ் கார்டு எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கியூஆர் அல்லது யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். கியூஆர் பார்த்தீங்க அப்படின்னா அது பிம் அல்லது யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ பார்த்தீங்க அப்படின்னா மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய பின் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி உங்களோட பின் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 5 ஆப்ஷன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சோடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய மெயில் ஐடிக்கும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும்.